அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத் தமிழ் 7th தமிழ் தான் பார்க்க இருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இதில் ரிவைஸ் பண்ண போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 1 வீக் சம்திங் தான் இருக்குது அப்படின்றதால நம்ம கொஞ்சம் ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம் இதை. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேஜுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணும் இது எல்லாமே வந்து ஒரு மொழிதான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். காலம் கடந்து வாழ்வதற்கு டேஷ் மொழியே தேவைப்படுகிறது. காலம் கடந்து வாழ்வதற்கு டேஷ் மொழியே தேவைப்படுகிறது. எழுத்து மொழி. தற்போது இலக்கியங்களில் மட்டுமே காணப்படுவது. தற்போது இலக்கியங்களில் மட்டுமே காணப்படுவது குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். மேகசின் தமிழாக்கம் செய்க. மேகசின் தமிழாக்கம் செய்க. பருவ இதழ். புறவு என்பதன் பொருள். புறவு என்பதன் பொருள் காடு. கூற்று 1. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. கூற்று 2. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டு. பதில் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். காட்டின் பலத்தை குறிக்கும் குறியீடு. காட்டினுடைய பலத்தை குறிக்கும் குறியீடு புலி. நன்கு வளர்ந்த கரடியின் சராசரி எடை. நன்கு வளர்ந்த ஒரு கரடியினுடைய சராசரி எடை பார்த்தீங்க அப்படின்னா 160 கிலோ. ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் ஒரு காட்டை உருவாக்குனாரு? ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவுல ஒரு காற்றை வந்து உருவாக்குனாரு? பிரம்மபுத்திரா. பலம் வந்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள குறுக்கம் மகர குறுக்கம். காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. பொறுத்துக. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. முத்துராமலிங்கரை சுத்த தியாகி அப்படின்னு அழைச்சவர் யாரு? முத்துராமலிங்கரை சுத்த தியாகி என்று அழைத்தவர் யார்? பதில் பெரியார். முத்துராமலிங்கரின் அழைப்பை ஏற்று நேதாஜி எங்கு வருகை புரிந்தார்? முத்துராமலிங்கரோட அழைப்பை ஏற்று நேதாஜி எங்கு வந்து வருகை புரிந்தார்? மதுரை. முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர். முத்துராமலிங்கரோட அந்த வீரமிகுந்த பேச்சு வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காமராஜர். மதுரையில் 1938 காலகட்டத்தில் முத்துராமலிங்கர் எத்தனை தொழிலாளர் சங்கத்தவராக திகழ்ந்தார்? 1938ல மதுரையில அந்த காலகட்டத்தில் முத்துராமலிங்கர் பார்த்தீங்க அப்படின்னா 23 தொழிலாளர் சங்க தலைவரா அவர் இருந்திருக்காரு. முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம். முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா சாயல்குடி. டேஷை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று வ.உ.சி. கூறினார். டேஷை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று வ.உ.சி. கூறினார். இந்நிலை. இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என்று வ.உ.சி. கூறியிருக்காரு. பொருந்தாததை காண்க. பால்வாய், கடைக்கண், தசை. நகர்ப்புறம். சாம்பர் என்பது கடைப்போலி. சாம்பர் என்பது
கடைப்போலி. அழுவம் என்பதன் பொருள். அழுவம் என்பதன் பொருள் கடல். பொறுத்துக. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கக்கூடிய நூல் பட்டினப்பாலை. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆழ்கடலில் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். பாரதிதாசன் மாணிக்கம் போல ஒளி வீசுவதாக தம்முடைய பாடலில் எதனை குறிப்பிடுகிறார்? பாரதிதாசன் மாணிக்கம் போல ஒளி வீசுவதாக அவரோட பாடல்ல எதை குறிப்பிடுறாரு? கதிரவன. பதில் கதிரவன். உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் நூலினை எழுதியவர் யார்? உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் நூலினை எழுதியவர் யார்? திருக்குறளார் வி முனுசாமி. கனவு என்பது இலக்கிய இதழ். கனவு என்பது ஒரு இலக்கிய இதழ். பொறுத்துக. அம்பு ஏ. பூமி கு. உயர்வு சே. இழிவு நை. கண்ணன் என்பது சினைப்பெயர் பகுபதம். கண்ணன் என்பது சினைப்பெயர் பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். வெள்ளை ரோஜா யாருடைய கவிதை நூல்? வெள்ளை ரோஜா யாருடைய கவிதை நூல்? தேனரசன். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை. ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை. ஊவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை 2128. சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் எங்கு உள்ளது? சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் எங்கு உள்ளது? மதுரை. திருவள்ளூர் சிலை பீடத்தின் உயரம் 38 அடி. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொல்பெயர் எது? பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொல்பெயர் எது? படித்தல். கரவா கரைந்துண்பது. கரவா கரைந்துண்பது காகம். பொதியலாயினும் இமயமாயினும் 17 அறியாய் பழங்குடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு தான் முதன்மை கொடுத்து பாடல்ல பாடியிருக்காரு. முக்கூடலின் மறுபெயர். முக்கூடலின் மறுபெயர் சீவலப்பேரி. இதய ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதய ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார்? டி.கே. சிதம்பரனார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. இது இல்பொருள் ஊமை அணி. இல்பொருள் ஊமை அணி. ஸோ மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. இது பாத்தீங்கன்னா ஒரு இல்பொருள் ஊமை அணி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஆக்ரோனாமி தமிழாக்கம் செய்க. உழவியல். ஆக்ரோனாமி அப்படின்றது உழவியல். 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது?
நாதமுனி. உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற போது கண்ணியமிகு காயிதே மில்லத் எங்கு தன்னுடைய கல்லூரி படிப்பை பயின்று கொண்டிருந்தார்? திருச்சியில். வினையால் பானையாக்கி கோடல் நனவுகவுல் யானையால் யானையா தற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை காண்க. ஊமை அணி. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தார், இதயம் மலையளவு என்ற பாடலை எழுதியவர் யார்? கண்ணதாசன். வீடு முழுக்க வானம் என்ற நூலை எழுதியவர் யார்? வீடு முழுக்க வானம் என்ற நூலை எழுதியவர் யார்? சே. பிருந்தா. முத்துப்படு பரப்பிற்கு கொற்கை முன்னுரை என்ற வரி. முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்னுரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை. மயிலொப்ப ஆடினாள் மாதவி. இதில் ஊமேயம். மயிலொப்ப ஆடினாள் மாதவி. இதில் ஊமேயம் மாதவிதான். மஞ்சள் மாநகரம். ஈரோடு. வன்சொல் பொருள் தருக. கடுஞ்சொல். மக்கள் அனைவரும் டேஷால் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவருமே பிறப்பால ஒத்த இயல்புடையவர்கள் தான். பொறுத்துக. சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. தாரணி உலகம். இரக்கம் கருணை. முத்துராமலிங்கர் தமக்கு சொந்தமாக டேஷ் சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். முத்துராமலிங்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சொந்தமான 31 சிற்றூர்கள்ல இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாம உழைப்பவருக்கே பங்கிட்டு கொடுத்திருக்காரு. பதில் 31. மெய்யறம் என்ற நூலை எழுதியவர். மெய்யறம் என்ற நூலை எழுதியவர் வ.உ.சி. இளஞ்சி என்பது இடைப்போலி. வெள்ளாடு என்பது மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஔவையாருடைய வாக்கு. ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது. ஒரு தொடரை வினா, வினை, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. ஓ தமிழாக்கம் செய்க. சூளுரை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலில் பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்ல பாஞ்சாலங்குறிச்சியில முயல் நாயை விரட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ புல் இலைத்தழைகளை உணவாக உட்கொள்ளும்? ஒரு யானை பார்த்தீங்க அப்படின்னா நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைத்தழைகளை உணவாக உட்கொள்ளும். தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தமிழ் எழுத்துக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம். ஜாதுநாத் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கினார்? ஜாதுநாத் எத்தனை ஆண்டுகள் உழைத்து அந்த காட்டை உருவாக்கினார் அப்படின்னா 30 ஆண்டுகள் உழைச்சிருக்காரு காட்டை உருவாக்குறதுக்கு. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. வேட்கை என்னும் சொல்லில்
ஐகார குறுக்கம் பெறக்கூடிய மாத்திரையின் அளவு 1. மீ என்பதன் பொருள். மீ என்பதன் பொருள் வான். ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 2. ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் தான் ஓலைச்சுவடி ஓவியங்கள் அதிகமா காணப்படுது. உவேசா நூலகத்தில் உள்ள மொத்த தமிழ் நூல்களின் எண்ணிக்கை 2941. 2941. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ள பாறையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 30 அடி. கடல் மட்டத்திலிருந்து 30 அடி. உலக தமிழ்ச் சங்கம் கட்டிடம் திறக்கப்பட்ட ஆண்டு. உலக தமிழ்ச் சங்க கட்டிடம் திறக்கப்பட்ட ஆண்டு 2016. பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடம் டேஷ் மாடங்களை கொண்டது. பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடம் டேஷ் மாடங்களை கொண்டது. 7 மாடங்களை கொண்டது. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடக்கூடிய இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடக்கூடிய இலக்கியம் பரணி. ஒரு மொழியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு முக்கியமானது பேச்சு மொழி. ஒரு மொழியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு முக்கியமானது பேச்சு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் வழங்கும் எனப்படும். ஸோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நடுவில் பெரிய அளவில் ஒரு வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டை வழக்கு அப்படின்னு அழைக்கப்படும். அது இரட்டை வழக்கு அப்படின்னு அழைக்கப்படும். முற்றிலுகர சொற்களில் பொருந்தாதது. முற்றிலுகர சொற்களில் பொருந்தாதது காசு. காட்டின் வேறு பெயர்களில் தவறானது. காட்டோட மறுபெயர்கள்ல தவறானது என்ன அப்படின்னா முகை. தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். தந்தமுள்ள யானைகளின் தவறானதை காண்க. ஆசிய ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், இது கரெக்டு தான். ஆப்பிரிக்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், அதாவது பெண் யானைக்கும் தந்தம் இருக்கும், கரெக்டு தான். ஆனா ஆசிய பெண் யானைக்கு தந்தம் அப்படின்றது இருக்காது இல்லையா? ஸோ பதில் ஆசிய பெண் யானை தான் கரெக்ட். ஏன்னா நம்ம ஆசிய யானைகளை பார்த்தீங்கன்னா ஆண் யானை மட்டும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் அப்படின்றது இருக்காது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டின் அரசனாக எதை குறிப்பிடுகின்றனர்? இயற்கை விஞ்ஞானிகள் காட்டின் அரசனாக எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா புலியை குறிப்பிடுறாங்க. முள் கூட்டல் தீது, முத்தீது. 2ஆம் உலகப் போரின் பொழுது முத்துராமலிங்கர் எந்த மாநில சிறையில் அடைக்கப்பட்டார்? ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல முத்துராமலிங்கர் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். முத்துராமலிங்கர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசரை வென்றார்? ஸோ முத்துராமலிங்கர் பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசரை வெற்றி கொள்றாரு. ஸோ பதில் 1937. முத்துராமலிங்கர் சாயல்குடியில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்? முத்துராமலிங்கர் சாயல்குடியில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்? 3 மணி நேரம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் திலகருக்கு தான் போடப்பட்டது. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது. ஸோ பண்டைய கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக விளங்குவது புறநானூறு. முத்துராமலிங்கரின் திருவுருவ படம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றம். வந்தே மாதரம் என்பதன் பொருள். வந்தே மாதரம் என்பதன் பொருள் என்ன? வந்தே மாதரம் என்ன தொல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் என்னன்றதை பார்க்கலாம்.
இது தப்பா இருக்க மாதிரி தெரியுது இது. வந்தே மாதரம் என்பதன் பொருள். ஸோ வந்தே மாதரம் இது தப்பா இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன ஆன்சர் பண்றது நான் கமெண்ட்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன். முன்பின்னாக தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. முன்பின்னாக தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது இலக்கண போலி. வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஸோ இந்த 98க்கான ஆன்சரை நான் வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் ஸோ கமெண்ட் வந்து சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் வந்து சொல்லுங்க. ஸோ யாருக்கு வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சென்ட்